சப்போஸ் வந்து இப்போ அட்மிஷன்ஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, அப்புறம் இங்க மாணவர்களுக்கான சேர்க்கை கட்டணம் எப்படி, மாணவர்கள் இதை எப்படி பயன்படுத்திக்கணும்னு நீங்க சொல்ல வரீங்க? முதல் விஷயம் வந்து இவ்வளவு குறைவான கட்டணத்தில் உயர்தர ஊடகவியல் கல்வி வந்து தமிழ்நாட்டில் வேற யாரும் தரல. அரசாங்கத்தால் தான் தர முடியுது. ஆண்டு ஒன்றுக்கு 10,000 ரூபாய் தான் ஃபீஸ். இந்த ஆண்டு ஒன்றுக்கு 10,000 ரூபாய் தான் ஃபீஸ் அப்படின்னும் போது வந்து எல்லாருக்கும் அஃபோர்டபுளாக இந்த இதழியல் கல்வி மாறுகிறது. இதழியல் கல்வியில் கடந்த 20 ஆண்டுகளில் ஒரு பெரும் மாற்றம் நிகழ்ந்தது. அந்த மாற்றம் என்னன்னா, தொழில்நுட்பத்தினால் ஏற்பட்ட மாற்றங்கள். அது வந்து டிஜிட்டல் மீடியாவாக இருக்கலாம், அது வந்து டிஜிட்டலாக இருக்கக்கூடிய பாட்காஸ்ட் போன்றவைகளாக இருக்கலாம். ஸ்டுடியோக்களிலையும் நியூஸ் ரூம்லேயுமே வந்து தொழில்நுட்பம் பெரிய அளவில் கோலோச்ச ஆரம்பித்து விட்டது. இப்போ இந்த 2 எலிமெண்ட்டாக ஜேர்னலிசம் பிரியுது. ஒன்று வந்து தொழில்நுட்ப ப்ரிப்பேர்ட்னஸ், இன்னொன்று வந்து செய்திகளை தருவதற்கான வடிவங்கள். அதெல்லாம் அப்போ செய்திகளை, தரமான செய்திகளை, நம்பிக்கைக்கூடிய செய்திகளை இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எப்படி தரணுங்கிறது தான் இதோடைய அடிப்படை நோக்கம். அது வந்து டெலிவிஷனாக இருக்கலாம், அது வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்மாக இருக்கலாம், அது வந்து ஸ்டாண்டர்டோன் பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்மாக இருக்கலாம், அது வந்து பழைய ட்ரெடிஷ்னல் பிரிண்ட் மீடியாவாக இருக்கலாம். எந்த பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் செய்திக்குன்னு சில அடிப்படை தேவைகள் இருக்கு. அதே செய்திகளுக்கு அது எந்த பிளாட்ஃபார்மில் போக போதோ அந்த பிளாட்ஃபார்முக்கான தொழில்நுட்ப நேர்த்தியும் வந்து ஒவ்வொருத்தருக்கும் தேவைப்படுது. அப்போ அந்த தொழில்நுட்ப பயிற்சியும் பத்திரிகைகளுக்கான அடிப்படை தகமைகளையும் ஒரு சேர சொல்லிக் கொடுக்கறது தான் இந்த இன்ஸ்டிடியூட்டுடைய மிக முக்கியமான பார்வைங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்க இங்க வந்து பிரிண்ட், டெலிவிஷன், டிஜிட்டல் எல்லாமே உள்ளடக்கிய கல்வி. இப்போ இங்க வந்து என்ன மாதிரி இப்போ கேமரா ஹேண்டில் பண்றது இருக்கட்டும், இல்ல எடிட்டிங், இந்த மாதிரி எல்லா விதமான ட்ரைனிங். ஆமாங்க, இதுல வந்து நீங்க ஒவ்வொரு துறையா போகும். முதல்ல வந்து நீங்க பிரபலமாக இருக்கக்கூடிய தொலைக்காட்சி துறை. தொலைக்காட்சி துறைக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு முழுமையான ஸ்டுடியோ உருவாக்கியிருக்கோம், முழுமையான ஒரு கிராஃபிக் சென்டரை உருவாக்கியிருக்கோம், ஒரு முழுமையான எடிட்டிங் சூட்டை உருவாக்கியிருக்கோம். அப்படின்னா நீங்களே உட்காந்து உங்களுடைய டேட்டாக்களுக்கான கார்டுகளை உருவாக்கிக்க முடியும். நீங்களே உட்கார்ந்து கொண்டு உங்களுடைய முக்கியமான விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுவதற்கான கார்டுகளையும் ஸ்க்ரோல்களையும் நீங்களே ஏற்பாடு பண்ண முடியும். அப்புறம் வந்து உங்களுடைய எடிட் ஸ்வீட் வந்து உங்களுடைய ஃபீடும் வெளியிலிருந்து வர ஃபீடையும் எப்படி இணைத்து அந்த பேக்கேஜை பண்ணுறீங்கிறதையும் சொல்லி கொடுத்துட்றோம். அப்போ தொலைக்காட்சியை பொறுத்தவரை அது முழுமையாக இருக்கு. நவீன தொலைக்காட்சி எந்திரங்கள் அனைத்துமே இங்கே வரப்போகுது, அதை வச்சு பண்ணுறோம். டிஜிட்டலை பொறுத்தவரையில் நாங்கள் வந்து இன்டகிரேட்டட் நியூஸ் ரூம்னு ஒன்று உருவாக்கியிருக்கோம். அந்த இன்டகிரேட்டட் நியூஸ் ரூமில் வந்து என்னென்னா, ஒரே நேரத்தில் வந்து டிஜிட்டலின் வெவ்வேறு தேவைகளை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறது. ஆனால் ஒருத்தர் வந்து டக்குன்னு வர செய்திகளை வந்து பிரேக்கிங் செய்திகளை வந்து தங்களுடைய ட்விட்டர் ஹேண்டில்லையோ இன்ஸ்டா ஹேண்டில்லையோ எப்படி பதிவு பண்ணுறாங்க, அதுலேருந்து நெக்ஸ்ட்டு ரீல்ஸ் எப்படி பதிவு பண்ணுறது, அதுலேருந்து ஒரு டீட்டெயில்டு ரிப்போர்ட்டை எப்படி பதிவு பண்ணுறது, இந்த ரிப்போர்ட்டுகள்லாம் வச்சுன்னு ஒருத்தர் பாட்காஸ்ட் பண்ணால் அதுவும் எப்படி பதிவு பண்ணுறதுன்னு டிஜிட்டலுடைய பல்வேறு தேவைகளுக்கும் இளம் இதழியலாளர்களையும் ஊடகவியலாளர்களையும் தயார்படுத்துகிறோம். இதில் வந்து ஒரு மீடியாவுக்கு மட்டும் இல்லாமல் அவங்க இண்டஸ்ட்ரிக்குள்ளே போனாங்கன்னா எல்லா இண்டஸ்ட்ரிலையும் எல்லாமும் இன்னைக்கு தேவைப்படுது. எல்லா ஜேர்னலிஸ்ட்டும் போனாங்கன்னா, நீ அது பாட்காஸ்ட் பண்ணியா, நீ வந்து இது ட்விட்டரில் போட்டியா, நீ வந்து வெப்புக்கு எழுதிடு, நீ வந்து இதை பேக்கேஜாக பண்ணிடு டிவிக்குன்னு எந்த துறைக்கு போனாலும் எல்லா துறைகளுக்குமான தேவைகளும் ஒரு ஆளுக்குள்ள தேவைப்படுது. அப்போ இந்த இன்டகிரேட்டட் நியூஸ் ரூமுக்காக மாணவர்களை தயார் பண்ணுவது தான் எங்கள் வேலை. ஸோ வந்து இங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து நேரடியாக ஒரு நிறுவனத்துக்கு போனால் நிறுவனம் எப்படி இருக்குமோ அதே ட்ரைனிங். ஆமாம், நிறுவனம் எப்படி இருக்குமோ அதே ட்ரைனிங். ரெண்டாவது வந்து பெரிய அளவில் போய் கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை.
அவங்க போனாங்கனாலே ஒரு மாதத்துக்குள்ள ஃபீல்டுக்கு அனுப்புகிற தைரியம் அந்தந்த நிறுவனங்களுடைய ஆசிரியர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் வந்துடும். ஓகே, அங்கேருந்து படிச்சுட்டு வந்திருக்காங்க, இவங்களை அனுப்பிச்சா மேனேஜ் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற ஒரு தைரியத்தை உருவாக்குறது தான் இதோடைய அடிப்படை கொள்கையே. இப்போ கிளாஸஸ் எல்லாம் யாரு சார் ஹேண்டில் பண்ணுவா, யாரு கிளாஸ் எடுக்க போறா இங்க? ஆமாம், நாங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு முடிவு எடுத்தோம். ஆங்கிலம் தமிழ் ஆகிய 2 மொழிகளிலும் ஒரே நேரத்தில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த கல்வி நிறுவனத்தில் இண்டஸ்ட்ரியிலிருந்து வந்த ஆட்களை தான் ஆசிரியர்களாக வைக்கிறோம். காரணம் அவங்களுக்கு தான் இன்னைக்கு எது தேவை, எது பெரிய சேலஞ்சாக இருக்குன்னு தெரிய போகுது. அதனால் ஆசிரியர்களும் ரொம்ப பிரபலமான இதழியலாளர்கள், ஊடகவியலாளர்கள் இவர்களை வைத்து கொண்டு தான் ஒரு செட் ஆஃப் இதுங்க போகுது. அதுக்காக அகடமிக்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு 4-5 ஏரியாவில் அகடமிக்ஸ்களையும் பயன்படுத்துகிறோம். இப்போ உதாரணமாக வரலாறு, தொல்லியல் துறை. இப்போ தொல்லியல் துறை கீழடிக்கு அப்புறம் எல்லாருக்குள்ளும் ஒரு ஆர்வம் வந்திருக்கு. அப்போ ஆனால் தொல்லியல் ஸ்பெஷலைஸ்ட் ஆகிடுது. அப்போ தொல்லியல் அறிந்த ஒரு பேராசிரியரை தான் ஹேண்டில் பண்ண கூப்பிட்ருக்கோம். இந்த மாதிரி கல்வி சிறந்த முக்கியமான ஆட்களையும் புகழ்பெற்ற பத்திரிகையாளர்கள், இது 2ம் கலந்தது தான் எங்களுடைய ஃபேக்கல்ட்டிங்க. அவங்க விசிட்டிங் ஃபேக்கல்ட்டியாக தான் மெயினாக சொல்கிறாங்க. இப்போ வெளியூர்கள் இருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு அவர்களுக்கு தங்கி படிக்க என்ன மாதிரியான வசதி, அப்போ அவங்களுக்கான கட்டணம், இதை பற்றி சொல்லுங்கள். கட்டணம் எல்லாருக்கும் ஒன்று தான், 10,000 தான் ஒவ்வொரு ஆண்டுக்கு. வெளியூர்லேருந்து வரவங்களுக்கான தங்கும் படிக்கக்கூடிய வசதி பெரிய அளவில் நாங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கோம். எங்களால் 30 அதாவது 50% மாணவர்களுக்கு தங்கும் வசதியை ஏற்பாடு பண்ணி கொடுக்க முடியும்னு என்ற நம்பிக்கை இருக்குது. அதற்கு மேலேயும் பேசின்னு இருக்கோம். ஆனால் தாமதமாயிட்டதுனால எல்லா கல்வி விடுதிகளும் ஃபுல்லாகிடுது. அதனால தான் எங்களால் இதற்கு மேலே உறுதி கொடுக்க முடியல. 2ஆம் ஆண்டில் முதல்லையே பிளான் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஹாஸ்டலை அதிகப்படுத்தலாம். ஆனால் இந்த ஆண்டு கண்டிப்பாக 30 மாணவர்கள் மாணவிகளுக்கு தங்கும் வசதியை ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றோம். அது எங்களுடைய இன்டேக்கில் 50%. நாங்கள் 60 இடங்கள் தான் திட்டமிட்டிருக்கோம். 60 இடங்களில் 30 இடங்களுக்கான மாணவர் மாணவிகளுக்கு தங்கும் வசதியை கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுத்துடணும் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இந்த பில்டிங் 3 அடுக்கு கட்டிடம். இதில் கீழ்த்தளமும் 3ஆம் தளமும் எங்கள் இன்ஸ்டிடியூட்டாக இருக்குது. கீழ்த்தளத்தில் ஒரு பக்கத்தில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப், ஃபேக்கல்ட்டி இவங்கெல்லாம் தங்குற பிளாக். இன்னொரு பிளாக்ல மாணவர்களுக்கான ஒரு கம்ப்யூட்டர் லேப். உள்ளே வந்தோடனே எல்லாருமே இன்னைக்கு கணினி மூலமாக தொடர்பு கொள்கிறாங்க. பல ட்ரைனிங்களும் கணினி வழியாக தான் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ கிளாஸில் ஒன்று சொல்லி முடிச்சிட்டோம்னா அதை அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கே அவங்களுக்கு ஒரு மிஷின் வேணும். அதனால் 10 மாணவர்கள் உட்காரக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் லேப் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் 2 கிளாஸ் கீழே, 2 கிளாஸுக்கு அப்புறம் இன்டகிரேட்டட் நியூஸ் ரூம். அதில் 30 பேர் உட்காரலாம். அந்த 30 பேர் உட்கார்றது ஒரே நேரத்தில் வெவ்வேறு வடிவங்களுக்கு எப்படி செய்தியை தயார் செய்வது. ஏன்னா ரூல்ஸ் வேறவா இருக்குது. நான் 40 வார்த்தைகளுக்கு மேலே என்னுடைய ட்வீட்டில் போட முடியாது. ஆனால் 40 வார்த்தையில எல்லாமே சொல்ல முடியாது. அப்போ நான் ஒரு தொடர் ட்வீட் ரெடி பண்ணணும். இது போன்ற சில ஒவ்வொன்றுத்துடைய லிமிட்டேஷன் சொல்லி அந்த லிமிட்டேஷனுக்குள்ளே நீங்கள் எப்படி மேலே இந்த செய்தியை எடுத்து போக முடியும்னு சொல்கிறது தான் இந்த இன்டகிரேட்டட் நியூஸ் ரூமுடைய பணி. 2வது மாடியில் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஸ்டுடியோ இருக்குங்க. அந்த ஸ்டுடியோ கூட ஒட்டி ஒரு கண்ட்ரோல் ரூம் அண்ட் கண்ட்ரோல் பேனல் 2மே இருக்குது. அதுக்கு பக்கத்தில் எடிட் ஸ்வீட்ஸுங்க வச்சுருக்கோம். எல்லாத்துலேயுமே ஃப்ரண்ட்டில் எக்யூப்மெண்ட்ஸுங்க இருக்கும்,
பின்னாடி வந்து மாணவர்கள் உட்காந்துன்னு பார்க்குறதுக்கு வழி இருக்கும். அதனால் வந்து முதல் இதில் வந்து நீங்கள் பார்வையாளராக இருப்பீங்க, ரெண்டாவது இதில் அவர் பார்வையாளர் ஆகிடுவார், நீங்கள் செய்முறையில் இருப்பீங்க. அதனால் எல்லாருக்கும் ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் கொடுக்கறது தான் இதோடைய ஐடியா. ஸ்டூடியோ, எடிட் ஸ்வீட் முடிஞ்சோன்னா கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் ரூம். கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் ரூம் வந்து ஏன் இன்றைக்கி ரொம்ப முக்கியம்னா, எல்லாரும் வந்து டேட்டா ஜேர்னலிசம்குள்ளே போயிட்டோம். இப்போ டேட்டா ஜேர்னலிசம் பண்ணோம்னா அது இமீடியட்டாக கார்டு கட் பண்ணி போடணும். இப்போ எப்படி கார்டு கட் பண்ணுறது? எதெல்லாம் வந்து ஸ்க்ரீனில் தெரியும், மேலே லோகோ போயிடும், இங்கே இன்னொன்று போயிடும், கீழே வந்து ஒரு ஸ்க்ரோல் போயிடும். இதுக்கு நடுவில் வந்து நீங்கள் கொடுக்குற அந்த டேட்டா நிற்கணும். அப்படின்னா அதை எப்படி பிளான் பண்ணணும்? ஒரு ஸ்க்ரீனுங்கிறது வந்து பேருக்கு தான். ஆக்சுவலாக வந்து ஒவ்வொருத்தரும் வந்து 4 ஸ்க்ரீன்லேருந்து 8 ஸ்க்ரீன் வரைக்கும் ஹேண்டில் பண்ண வேண்டிய அவசியம் உங்களுக்காக தெரியாமல் இருக்காது. நீங்களாம் டெய்லி பார்க்குறீங்க. அப்போ அதுக்கு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது? அப்போ வந்து இது மேலே ஸ்பில் ஓவர் ஆகிடுதுன்னா ரெண்டாவது கார்டு போட்டால் இந்த கார்டுக்கும் அந்த கார்டுக்கும் எவ்வளோ இடைவெளி கொடுத்தா வாசிக்கிறவங்களால இந்த கார்டுலேருந்து அந்த கார்டு வரைக்கும் ரிலேட் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் தான் சொல்லி கொடுக்கறதுக்காக அந்த இடம். கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸுக்கு அப்புறம் இருக்கிறது பாட்காஸ்ட் ஸ்டுடியோ. பாட்காஸ்ட் ஸ்டுடியோவில் வந்து 2 பேர் நடத்துகிற இன்டர்வியூ மாதிரியான வடிவங்களும் இருக்குது. ஒருத்தர் உட்காந்து மாடரேட் பண்ணி 4 பேர் கலந்து கொள்ளக்கூடிய டிஸ்கஷன் ஃபார்மேட்லேயும் சொல்லி கொடுக்குறோம். டிஸ்கஷன் ஃபார்மேட்னால் பாட்காஸ்ட்டில் வந்து எந்த மாதிரி கேட்டால் இன்டர்வியூ வந்து ஒர்க் ஆகும்னு சொல்லணும். ஏன்னா அது வந்து டிவி மாதிரி இல்லை. டிவியில் வந்து முகத்தை பார்க்குறதுனால கனெக்ட் பண்ணிக்க முடியுது. பாட்காஸ்ட்டில் வந்து குரலை வைத்திருந்து டக்குன்னு கனெக்ட் பண்ணுறதுக்கான நேரம் இல்லை. தெரிஞ்ச பேர்களாகவும் தெரிஞ்ச குரல்களாகவும் இருந்தால் தான் வந்து டக்குன்னு ரெசனேட் ஆகும். அப்போ வந்து இந்த பாட்காஸ்ட்டுக்கான முறைகள் என்ன, எந்த விஷயங்கள் ஒர்க் ஆகியிருக்கு? நமக்கு இருக்கிற பெரிய அட்வான்டேஜ் இன்னைக்கு என்னென்னா, இதுக்கு வந்து ஒரு 25-26 வருட வரலாறு இருக்குது. இந்த வரலாறு வந்ததுனால எதெல்லாம் ஒர்க் ஆகிருக்கு, எதெல்லாம் ஒர்க் ஆகலைன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனால் ஒர்க் ஆகிற விஷயங்களை வந்து இங்கே கொண்டு வந்து மாணவர்களுக்கு சொல்லித்தரோம். ஓகே. ஸோ இப்போ அட்மிஷன்ஸ் வந்து எப்போ வரைக்கும், 10th வரைக்கும் எப்போ கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆக போகுது? அதாவது விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் ஆகஸ்ட் 10. ஆகஸ்ட் 10 விண்ணப்பித்த பிறகு நாங்கள் அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணிட்டு போகிறோம். ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கேண்டிடேட்டை செலெக்ஷன்லையும் வந்து தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறோம். சென்னையில் இருக்கிற மாணவர்கள் நேரடியாக வரணும். சென்னைக்கு வெளியில் இருக்கிற மாணவர்கள் ஆன்லைன்லேயே ஜாயின் பண்ணிக்கலாம் டிஸ்கஷனுக்கு. இந்த எங்களுடைய அட்வைசரி கவுன்சிலாக இருக்கக்கூடிய அகாடமிக் கவுன்சில் தோழர்களும் இந்த இன்டர்வியூவில் இருப்பாங்க. அப்போ நாங்களே வந்து 3 குரூப்பாக பிரிஞ்சு, ஒரு குரூப் வந்து நேராக வந்தவங்களை இன்டர்வியூ பண்ணிவிட்டு 2 குரூப் வந்து ஆன்லைன்லேயே பண்ணி சுதந்திர தினத்துக்குள்ளே செலெக்ஷன் முடிச்சிடணும்னு திட்டமிட்டுறோம். அதில் டிலே ஆச்சுன்னா கண்டிப்பாக 17 இல்லை 18க்குள்ளே முடிச்சிடுவோம். முடிச்சுட்டு கடைசி வாரத்துக்குள்ளே கோர்ஸை ஆரம்பிச்சிடுறது. அதான் திட்டங்க. ஓகே. இப்போ எல்லாமே படித்து முடித்தா வேலை வாய்ப்பு அது வந்து முக்கியமாக. ஸோ இங்கே படித்து முடிக்கிறவங்களுக்கு இதழியல் துறையில் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது எவ்வளோ பிரகாசமாக இருக்கும்? பிளேஸ்மெண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஆமாங்க. கேம்பஸ் இன்டர்வியூ வந்து பெரிய லெவலில் ப்ரொமோட் பண்ணுற ஐடியா இருக்குது. அந்த காரணத்துக்காக தான் ஊடகத்துறையில் இருக்கிறவங்களே இங்கே வந்து பாடம் எடுக்க அழைக்கிறோம். பாடம் எடுக்க வர பல பேரும் வந்து அவங்கவுங்க துறையில் ஒன்று ஆசிரியராக இருக்காங்க, இல்லைன்னா அந்த நிறுவனத்துடைய இயக்குநர்களாக இருக்காங்க. அப்போ வந்து அவங்களுக்கு தெரியுதில்ல, இந்த மாணவர்கள்கிட்ட இந்த அளவுக்கு திறமை இருக்குது, மிஸ் பண்ண வேண்டாம். இப்போ இந்த கேம்பஸ் இன்டர்வியூக்குள்ளவே இங்கே படிக்கக்கூடிய மாணவர்களை பற்றி நிறுவனங்களுக்கு ஏதோ ஒரு ஐடியா கிடைச்சிடும். அதெல்லாம் இல்லாமல் அவங்க எல்லாரும் வந்து ப்ராக்டிக்கலாக ப்ரொடியூஸ் பண்ணுறத நாங்கள் வந்து எங்களுடைய வெப்சைட்டில் வந்து ஷோகேஸ் பண்ண போகிறோம். அப்போ வந்து அவங்க இன்டர்வியூ பண்ண வரவங்களுக்கே வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியும்.
யாரோ ஒருத்தர் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணலாம், இன்னொருத்தர் வந்து வீடியோவில் ஒரு நியூஸ் ரீல் பண்ணலாம், இன்னொருத்தர் வந்து பாட்காஸ்ட் பண்ணலாம், இன்னொருத்தர் வந்து எழுதலாம், பெரிய பிளாகாக எழுதலாம். இது மாதிரி எல்லா துறையிலையும் தங்களை நிரூபித்து கொண்ட பிறகு தான் இண்டஸ்ட்ரியிலேருந்து இன்டர்வியூக்கே கேம்பஸ் இன்டர்வியூக்கே அழைக்க போகிறோம். அந்த கேம்பஸ் இன்டர்வியூக்கு வந்து முதல்ல திட்டமிட்டது வந்து மே மாதமே அழைச்சிடலான்னு. இந்த கோர்ஸ் கொஞ்சம் தள்ளி போனதுனால ஜூன் இறுதியில் வந்து கேம்பஸ் இன்டர்வியூ வைக்கிறோங்க. ஆதி திராவிடர் நலத்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை முழுமையாக அந்த துறையை ஏற்றுக்கொள்ளும் சொல்லியிருக்காங்க. அதாவது 10,000 ரூபாய் இந்த ஃபீஸ் வந்து அந்த துறையை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. அது பேசின்னு இருக்கோம். இந்த ஃபார்மேட் தான் இப்போ ஒர்க் பண்ணி முடிக்கணும். முக்கால்வாசி வந்து அவங்களுக்கு கட்டணமில்லா கல்வியாக தான் இது வழங்கப்படும். ஆமாம், அரசுடைய அனைத்து இடஒதுக்கீடு கொள்கையும் உட்பட்டு தான் இந்த இது இருக்கும். ஆகஸ்ட் 10ஆம் தேதிக்குள்ள cij.tn.gov.in வெப்சைட்டுக்கு போய் உங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்பி வைங்க. ஜனநாயகத்தின் 4வது தூணாக இருக்கக்கூடிய ஊடகத்துறையில் பணியாற்றி ஜனநாயகத்தை காப்பாற்ற வாருங்கள்.